மே 9 கிடைச்ச தகவலின் அடிப்படையில ரஷ்யா எந்தெந்த பகுதியில முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்க. முதல்ல அப்படியே மேல இருந்து கீழ வந்தோம்னா, ரோஸ்டோடெலிவிகா. இந்த ரோஸ்டோடெலிவிகான்றது பக்முட்டோட வடக்கு பகுதியில இருக்கக்கூடிய புறநகரம். அத நோக்கி ரஷ்யாவோட முன்னேற்றம் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப அந்த ரோஸ்டோடெலிவிகாக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன செட்டில்மெண்ட்னா, ஒரு சின்ன வில்லேஜ்னா வெசலி. இந்த வெசலி வந்து பாத்தீங்கன்னா, முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸும் சரி, டீப் ஸ்டேட் மேப்லயும் சரி, மேப்ஸ் எல்லாம் அப்டேட் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாம இந்த வெசலில இருந்து பரிஸ்டோ வரைக்கும் இருக்கக்கூடிய புறநகரங்கள்ல ரஷ்ய வீரர்கள் முன்னேற்றம் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல தகவல்கள்லாம் டீப் ஸ்டேட் மேப்ல அப்டேட் பண்ணிட்டாங்க. ப்ரோ உக்ரைனையும் அக்செப்ட் பண்ணிட்டாங்க. என்ன அப்படின்னா, இந்த பெரிஸ்டோவ்ல இருந்து வெசலிக்கு நடுவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரவரிசை மாதிரி போயிட்டு இருக்கு. 2 மரவரிசை. ஆக்சுவலா அது வந்து ஒரு ரயில்வே ட்ராக். அதை புடிச்சிட்டு அப்படியே ரஷ்ய வீரர்கள் முன்னேறிட்டு இருக்காங்க. எதுக்காக இங்க ஒரு முன்னேற்றம் அப்படின்னா, நேரா சுவஸ்க்கு போறதுக்காக. இந்த வெசலிக்கு மேல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவனோ டார்விகா அப்புறம் விம்கா அப்படின்னு 2 செட்டில்மெண்ட்ஸ் இருக்கு. இந்த 2 செட்டில்மெண்ட்ஸுமே அடுத்த டார்கெட்டா இருக்க போறது ரஷ்யாக்கு. அதுக்கு முன்னாடி இந்த ரொசோடால்விக்காவ ரஷ்ய வீரர்கள் பிடிச்சாகணும். அந்த இடத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல ரஷ்யன்ஸ் தரப்புல சொன்னாங்க. பட் அதுக்கப்புறம் எந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸும் வரல. மேபி அந்த இடத்துல ரஷ்யாவோட ரிகானிசான் டீம் வந்து முன்னாடி போய் ஒரு 2-3 ஆபரேஷன் பண்ணியிருந்திருக்கலாம். அஃபென்ஸ் எடுத்திருந்திருக்கலாம். சில பல இன்ஃபர்மேஷன்லாம் கிடைச்சதுக்கு அப்புறமா ரஷ்ய வீரர்கள் இதுக்கு மேல ரோஸ்டோடெலிகாவையும் ஸ்ட்ராங் பண்ணுவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. காரணம் என்ன? பக்கவாட்டு தாக்குதல். ஏன்னா இப்ப இந்த வெசலில இருந்து முன்னேறி அந்த மரவரிசையை பிடிச்சிட்டு இவனோ டார்விகாவும் விம்காவும் நோக்கி போயிட்டு இருக்கும்போது, அந்த ரோஸ்டோடெலிகா இருந்து ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் உக்ரைன் எடுத்துக்கிட்டாங்கன்னா, இங்க முன்னேறக்கூடிய வீரர்கள்லாம் கொஞ்சம் பிரச்சனையாயிரும் இல்லையா? என்சர்க்கிள் பண்ணிடுவாங்க இல்லையா? ஸோ அந்த ஒரு காரணத்தினால அடுத்தது அதுவும் ரஷ்யாவோட டார்கெட்ல இருக்கும் அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா உமான்ஸ்க். இந்த உமான்ஸ்க் பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல தகவல்கள் வருது. இன்னும் டீப் ஸ்டேட் மேப்ல ப்ரோ உக்ரைனியன் தரப்புல ஒத்துக்கல. ஆனா ரஷ்ய தரப்பு வந்து வீடியோ பதிவுகளே விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா, உமான்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டாச்சு இருந்து அந்த இடத்துல வந்து சோவியத் யூனியன் கொடி வந்து பறந்துகிட்டு இருக்கும். இப்ப அந்த இடத்துல அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்ததுக்கு அப்புறமா இப்ப திரும்பவும் சோவியத் யூனியன் கொடியை வந்து அந்த இடத்துல வச்சு பறக்க விட்டுட்டாங்க அப்படிங்கிறது போல வீடியோ பதிவுகள் வந்துட்டு இருக்கு. சோ உமான்ஸ்க்ன்ற பகுதி முழுவதும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு அப்படிங்கிறது போல சொல்லலாம். இது வந்து மிகப்பெரிய இழப்பு உக்ரைனுக்கு. ஏன்னா இந்த உமான்ஸ்க் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த இடத்துல ஒரு பிரிட்ஜ் இருக்கு. சமீபத்துல உடைச்சு விட்டாங்க. பட் இருந்தாலும் ரஷ்யா அது முன்னேறி வந்து அந்த நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த த்ரூமா ரிவர் எல்லாம் கிராஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு சமீப காலத்துல கூட ரஷ்யா அங்க ஒரு முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருந்தோம். சோ ஒரு சில நாட்கள்லயே உமான்ஸ்க் வந்து ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. அதி தீவிரமான முன்னேற்றம் இனி இந்த பகுதியில இருக்கும் அப்படிங்கிறது மாற்று கருத்து இல்ல. ஏன்னா அப்படியே கொஞ்சம் கீழே வந்தீங்க அப்படின்னா நித்தைலவ். இந்த நித்தைலவ்ல பெரும்பான்மையான பகுதிகள் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சுன்னு ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸும் சரி, டீப் ஸ்டேட்ல மேப்பை அப்டேட் பண்ணிட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சில பகுதிகள் ரஷ்யா கிட்ட வந்திருக்கு. அதாவது இந்த நித்தைலோட புறநகரங்கள்லாம் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. அதுவும் இந்த டொனக்கில இருந்தும் சில முன்னேற்றங்கள் இந்த புறநகரங்கள் இருக்குல்ல, அங்க இருந்து சில முன்னேற்றங்கள் அடைஞ்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. ஏன்னா மேல வந்து உமான்ஸ்க்கு, கீழே நித்தைலவு, நித்தைலோட புறநகரங்கள், அதுக்கு இந்த உமான்ஸ்க்குக்கும் நித்தைலவுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய டொனக்கியோட புறநகரங்கள் இது எல்லாத்துலயும் முன்னேறதுனால இந்த யாசோபோட்விகா இருக்கு இல்லையா? அதோட ஃபுல் சப்ளைஸும் இப்ப ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துருச்சு. சோ கூடிய சீக்கிரம் இந்த யாசோபோட்விகால இருக்கக்கூடிய உக்ரைனியன் வீரர்கள் பின்வாங்கி போயிருவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த இடத்துலயும் சீக்கிரமா ரஷ்யா போய் அதை அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வருது. சோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் முழுவதும் ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துட்டாங்க. இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, இதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா, ரஷ்யா இந்த இடத்துல வந்து ஒரு ஆபரேஷனல் பாஸ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இப்போ பிடிச்செடுத்து இருக்கிற பகுதியை மட்டும் பாதுகாத்துக்கிட்டா போதும் ரஷ்யா. இந்த இடத்துல இயற்கையாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த ரிவர் எல்லாம் ஓடிட்டு இருக்கிறதுனால ஒரு பேரியர், ரஷ்யாவுக்கு வந்து ஒரு டிஃபென்ஸ் பேரியர் மாதிரி இருக்கு. சோ இத வந்து உக்ரைனோட வீரர்கள் வந்து தாக்கணும், ரஷ்யாவோட பகுதிகளுக்குள்ள வந்து தாக்கணும் அப்படின்னா, அந்த மேப்பை பாத்தீங்கன்னாலே தெரியும். கலினவுல இருந்து அதுக்கப்புறமா அந்த சின்ன பிரிட்ஜ் இருக்கு இல்லையா? அது வழியா கிராஸ் பண்ணி அங்க இருக்கக்கூடிய புறநகரங்களை கிராஸ் பண்ணி தான் யாசோபோட்விகா வந்து தாக்குதல் பண்ற மாதிரி இருக்கும். சோ அந்த யாசோபோட்விகாவோட ரஷ்யா நின்னுக்குவாங்க. அதுக்கு நடுவுல இருக்கிறதெல்லாம் கிரே ஜோனா தான் இருக்கும். சோ அவ்வளவு தூரம் முன்னேறி வந்து உக்ரைனோட வீரர்கள் ரஷ்யாவோட வீரர்களை வந்து தாக்குறாங்க அப்படின்னா மிகப்பெரிய இழப்புகள் ரஷ்ய தரப்பு வந்து ஏற்படுத்தப்படும் உக்ரைனை நோக்கி. ஏன்னா அந்த பிரிட்ஜ் ஆல்ரெடி ஆர்ட்லரி கண்ட்ரோல், மோட்டார் கண்ட்ரோல்குள்ள, ட்ரோன் கண்ட்ரோல்குள்ள தான் இருக்கு. சோ அதை பார்த்துட்டு இருந்தாலே போதும். பிரிட்ஜும் கொஞ்சம் நேரோவான பிரிட்ஜ் தான், கொஞ்சம் சின்ன பிரிட்ஜ் தான். சோ அதிக அளவுல எல்லாம் படைகளை வந்து திரட்டி எடுத்துட்டு வந்துட முடியாது. சோ நேச்சுரலாவே ரஷ்யாக்கு இங்க ஒரு டிஃபென்ஸ் பேரியர் இருக்கு. சோ இதோட இங்க ஆபரேஷனல் பாஸ் பண்ணிட்டு நேரா ஆச்சரட்ரேனியாவை நோக்கி போக ஆரம்பிச்சிருவாங்க அதுக்கப்புறம் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஏன்னா அந்த இடத்துலயும்
ஒரு டிஃபென்ஸ் பேரியர் இருக்கு. நேச்சுரல் டிஃபென்ஸ் பேரியர் ரஷ்யாக்கு. சோ அதையும் வந்து ரஷ்யா செட் பண்ண அப்படின்னா சோக்கில் இந்த பகுதிகள்லாம் வரணும். அந்த இடத்துல சண்டை பிடிச்சிட்டு இருக்கு. சோ அந்த பகுதியும் கூடிய சீக்கிரம் ரஷ்யா அந்த செட் பண்ணிட்டாங்க அப்படின்னா யாசோபோடிவ்கா இருந்து நேரா நம்ம சொல்லியிருந்தோம் இல்லையா? நேரா இந்த செசிவியாரோட பக்கத்துல இருக்கக்கூடிய செட்டில்மெண்டான கொஸ்டான்டிவ்கா. சோ அதை நோக்கி போகணும் அப்படின்னா இந்த இடங்கள்ல பக்கவாட்டு தாக்குதல் உக்ரைன் பண்ணக்கூடாதுன்றதுக்காக டிஃபென்ஸை வந்து ப்ராப்பரா செட் பண்ணிட்டாங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம முன்னேற ஆரம்பிக்கலாம். ஏன்னா இந்த ஆர்ச்சரட்ரேனியால இருந்து கொஸ்டான்டிவ்கா வரைக்கும் ஒரு முன்னேற்றம் போறாங்கன்னா ஆல்ரெடி அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா இந்த நியூவா இருக்கு, அது போல மிகப்பெரிய செட்டில்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த ட்ராஸ்கி அதெல்லாம் வந்து சண்டை பிடிச்சு பிடிக்கிறதுங்கிறது சான்ஸே இல்லை, அது லேசுப்பட்ட வேலையே கிடையாது. சோ அதனால இப்படி ஓவர்லாப் பண்றதுனால, அதாவது பின்புறமா முன்னேறதுனால ரஷ்ய வீரர்களுக்கு அதிக அளவுல வந்து வாய்ப்புகள் இருக்கு இந்த பகுதியெல்லாம் சண்டையே பிடிக்காம பிடிக்கிறதுக்கு. சோ அதனால அப்படி போவாங்க அப்படிங்கறத போல நம்ம முன்னாடியே சொல்லியிருந்தோம். சோ அது போல நடக்குதா என்னங்கிறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அடுத்த மிகப்பெரிய முன்னேற்றம்னா இந்த ஸ்டாரோமைஸ்கி நம்ம முன்னாடியே சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? இப்ப ரஷ்ய வீரர்கள் திரும்பவும் மேலும் முன்னேற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸ் தரப்புலையும் சரி, டீப் ஸ்டேட் தரப்புலையும் சரி மேப்லாம் வந்து அப்டேட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இந்த இப்போ ஸ்டாரோமைஸ்கில வந்து பாத்தீங்க அப்படின்னா ரஷ்ய வீரர்கள் இந்த ஸ்டாரோமைஸ்கியோட தெற்கு பகுதியை முழுவதும் அவங்க கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கணும்னு பாக்குறாங்க. இதுல அந்த முன்னேற்றத்தை பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும். இதுல என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரிசோனே இருக்கு இல்லையா? ஒரிசோனியோட கிழக்கு பகுதியில ரஷ்ய வீரர்கள் வந்துட்டாங்க. ஒரிசோனியோட தெற்கு பகுதியிலிருந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. ஒரிசோனியோட கிழக்கு பகுதியிலும் வந்துட்டாங்கன்னா ஒரு ஆபரேஷனல் என்சர்கிள்மெண்ட் மாதிரி. சோ இந்த இடத்துலயும் சண்டை பிடிக்கணும்னு நீடல ஒரிசோனியா ஆட்டோமேட்டிக்கா உக்ரைனியன் வீரர்கள் அபேண்டன் பண்ணி போக ஆரம்பிச்சிருவாங்க. சோ அந்த பகுதியும் ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துடும். சோ அப்படி ஈஸியா ஒரு செட்டில்மெண்டா பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி பண்ணி எடுக்கிறதுனால ரஷ்யா சீக்கிரமா எதையும் மீட் எடுத்துருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. அப்புறம் இந்த பொலிட்டிக்கல் ஈவெண்ட்ஸ்குள்ள போக ஆரம்பிச்சிடலாம். அதாவது இந்த போலாண்ட்ல இருக்கிறாங்க இல்லையா? போலாண்ட்ல வந்து உக்ரைனியன் நபர்கள் தப்பிச்சு வந்திருப்பாங்க இல்லையா? அதாவது முதல் அகதிகளா வந்தவங்க வேற. பட் ஆனா இப்போ உக்ரைன்ல இந்த மொபைலைசேஷன்ல எல்லாம் கொண்டு வந்ததுக்கு அப்புறம் உக்ரைனை விட்டு தப்பிச்சு வரக்கூடிய இளைஞர்களை அரெஸ்ட் பண்ணி உக்ரைன் கிட்டயே ஒப்படைக்கிறாங்க அப்படிங்கிற தகவல்லாம் வந்துட்டு இருக்கு. அதுக்கான இமேஜஸ் எல்லாம் வந்திருக்கு. இது ஒரு மிகப்பெரிய இக்கட்டான சூழ்நிலையில கொண்டு போய் விட்டுரும் உக்ரைனோட சிட்டிசன்ஸ்க்கு. சோ உக்ரைனோட சிட்டிசன்ஸ் தப்பிச்சு போறதுக்கான வழியே இல்லை அப்படிங்கும்போது எதிர்த்து போராடக்கூடிய சூழ்நிலையா உக்ரைன்லயே உண்டாக்குறாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. இது குற்றச்சாட்டாவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா உக்ரைனுக்குள்ள ஒரு ரெசிஸ்டன்ஸ் குரூப் மாதிரி உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இப்ப எப்படிங்க இந்த லெபனான்ல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் குரூப், இப்ப யமனி எடுத்துக்கிட்டாலும் ஹவுதிஸ் தனியா ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க, யமனி ராணுவம் தனியா இருக்கு, அவங்க ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? சோ அது போல உக்ரைன்லயே வந்து பாத்தீங்கன்னா பல கிளைகள் பல அமைப்புகளா பிரிஞ்சிருவாங்க. சோ இதனால மிகப்பெரிய ஒரு பிரச்சனை உக்ரைனுக்கு ஏற்பட்டுரும். அதாவது உக்ரைனையே பல துண்டுகளா பிரிஞ்சிரும், பல நாடுகளா பிரிஞ்சிரும் உக்ரைனுங்கிறதே. சோ அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுதான் தேவை மேற்குலக நாடுகளுக்கு அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் இது எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தெரியல. இதுல இன்னொரு குற்றச்சாட்டும் வச்சிருக்காங்க உக்ரைன் தரப்புல. அது இன்னும் அபிஷியலா ரிப்போர்ட்ஸ்ல வரல. பட் ஆனா சொல்லப்பட்டு வருது. என்ன அப்படின்னா துருஸ்காய் அப்படின்னு சொல்லிட்டு பேர் கொஞ்சம் கரெக்டா வரல. ஏன்னா அது ரஷ்ய மொழியில இருந்தது. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது வேற மாதிரியான ஒரு பேர் இருந்தது. சோ அந்த பேர் எனக்கு கிடைக்கல. ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்புல வந்து ரஷ்யன்ஸ், ப்ரோ ரஷ்யன்ஸ், ரஷ்யாக்கு ஆதரவா இருக்கிறவங்களெல்லாம் ஒரு அமைப்பை கிரியேட் பண்ணி அந்த அமைப்புல வந்து சேருங்க அப்படின்னு சொல்லி ஓப்பனா எல்லா பக்கமும் இன்விடேஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல பல நபர்களும் சேர்ந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டு இருக்கு. அதாவது உக்ரைனியன் சோர்சஸ் தரப்புல இருந்து நீ வெளிப்படையா செய்திகள் தரப்புல எல்லாம் சொல்லல. சோ அந்த அமைப்பு என்ன பண்ணுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் அமைப்பு மாதிரி அவங்களுக்கு வேணுங்கிற ஆயுதங்கள்லாம் இந்த டிரான்சிஸ்டர்ல இருந்து கொண்டு வந்து கொடுத்துட்டு சோ அங்கிருந்து வந்து ஒரு போராட்டம் மாதிரி செஞ்சு இந்த ராணுவத்துக்கு ஏற்று போராடுவாங்க அப்படிங்கறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. பட் இது எந்த அளவுக்கு வந்து கை கொடுக்கும், ரஷ்யா உண்மையாலுமே அப்படி செய்வாங்களா அப்படிங்கறதெல்லாம் தெரியல. பட் இது போல கருத்துக்கள்லாம் வந்துட்டு இருக்கு. இத பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன? சோ அது போல நடக்கும் பட்சத்துல உக்ரைனோட ராணுவத்தை மக்கள் உணர்ச்சி ஆரம்பிச்சு சண்டை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் ரஷ்ய ராணுவம், ஒரு பக்கம் கிளர்ச்சியாளர்கள் அப்படிங்கும்போது சாண்ட்விச்சா மாட்டிக்குவாங்க உக்ரைனோட வீரர்கள். அது மட்டும் இல்லாம உக்ரைனோட வீரர்களும் சண்டை பிடிச்சு கலைச்சிட்டாங்க. சோ இதுக்கப்புறம் அவங்களும் ஈஸியா வந்து விட்டுட்டு போயிருவாங்க அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. சோ என்ன ஏதுங்கிறது ரஷ்யாவோட அஃபென்சிவ்க்கு அப்புறம் தான் தெரியும். நம்மளும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். என்ன மாதிரியான அஃபென்சிவ் ஆபரேஷன் நடக்க இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இதோட இந்த பதிவை நம்ம முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும் நம்பிக்கையில அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.